ஹலோ மக்களே, நம்ம அவளோட எதிர்பார்த்த இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு போட்டியை தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வழக்கமாக பண்ணுறதை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஹவுஸ்மெண்ட்ஸ்க்கும் சரியான ஒரு சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காப்புல. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபேமிலி ரவுண்ட் வந்து வருது. ஸோ அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிறதா டாஸ்க். வழக்கமாக இதுக்கு முன்னாடி சீசன்களில் டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக பார்ட்டிசிபேட் வந்து பண்ணணும். தனித்தனியாக பாட்டுகள் வந்து போடப்படும். அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்களோ அந்த பாட்டை வந்து போடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கெட்டப் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கெட்டப்பை போட்டுட்டு தான் அவங்க டான்ஸே வந்து ஆடணும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசன்கள்லேயும் இருந்திருக்கு. ஓகேவா? பட் இந்த சீசனில் இவனுங்களுக்கு எத்தனையோ தடவை நம்ம கெட்டப்பெல்லாம் கொடுத்துட்டோம், கேரக்டர்லாம் கொடுத்துட்டோம். இவனுங்க நடிக்கிறதே அந்த அளவுக்கு நடிக்க மாட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தடவையும் அதை கொடுத்து சொதப்ப விரும்பாமல் நம்ம பிக் பாஸ் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல. இந்த தடவை யாருக்குமே கேரக்டரே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக அவங்கவுங்க ஓனாக யார் வந்து கேரக்டரில் வந்து இருக்காங்களோ அந்த கேரக்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதுக்கடுத்த ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு ட்விஸ்ட்டு. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீசன்களில் இண்டிவிஜுவலாக தான் வந்து டான்ஸே வந்து ப்ளே பண்ணுவாங்க. மற்ற கண்டஸ்டண்ட்டுங்களுக்கு காயின்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், இல்லைனா பிபி கரன்சி அப்படின்னு சொல்லி கரன்சி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க அந்த டான்ஸை பார்த்து புகழ்ந்து தள்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரன்சியை வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு வந்து இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம வெளியிலலாம் நம்மளுடைய ஊர்கள்லாம் வந்து இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி இல்லை பாட்டு பாடுற நிகழ்ச்சியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள வாழ்த்தி 100 கொடுக்குறது, 500 கொடுக்குறது, 1000 கொடுக்குறது, இல்லை ஒரு 100 50 கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிபி வீட்டுக்குள்ளே அந்த பிபி கரன்சியை வந்து வச்சு யார் நல்லா டான்ஸ் ஆடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, கரன்சி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் எண்ட் ஆஃப் தி வீக் வந்து அதிகப்படியான கரன்சி வந்து வச்சுருக்காங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி பதவியில் வந்து பங்கேற்கலாம். இல்லை அவங்க தான் அந்த டாஸ்கோடைய வின்னர் இல்லை பீஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்களில் வந்து இருந்தது. பட் இந்த சீசனில் அப்படி கிடையாது. ஒன்று அங்கே மாற்றமே வந்து பாருங்கள், ஒன்று அங்கே இண்டிவிஜுவலாக வந்து இருக்கவே கூடாது. ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? மூணாவது மாற்றம் என்ன அப்படின்னா பிபி கரன்சியும் கிடையாது, வெங்காயமும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னா உங்களுக்கு நீங்களே வந்து ஃபேவரட்டபுளாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக இவர் சரியான ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சு விட்டாள். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி டாஸ்க்கெல்லாம் கூட அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் கூட எப்படி அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு வந்து ஃபேவராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரோலையும் தூக்கிட்டு வந்து பிக் பாஸ் கிட்டேயே கையில் வந்து வச்சுருக்காப்புல. புரியுதுங்களா? ஸோ அதனால் கண்டஸ்டன்ட்டுங்கிட்டேயோ இல்லை மற்ற டீம்மேட்ஸ் கிட்டேயோ மற்ற கரன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்காது. ஸோ எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸோடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்தா டாஸ்க் எப்படி இருக்கும் டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் டான்ஸ் ஆடுங்க, ஆனால் நாங்கள் ஒரு பாட்டு வந்து நீங்கள் கேட்குற பாட்டு நாங்கள் போடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது அதுவும் கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து போட போகிறாங்க. புரியுதுங்களா? கேட்கக்கூடிய நேரத்தில் இப்போது பிக் பாஸ் நாங்கள் எல்லாமே தயாராக வந்து இருக்கோம், இப்போ எங்களுக்கு வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த டைத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இப்போ டீமாக வேறு இருக்கணுமா? இந்த டீமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சரமான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காப்புல பிக் பாஸ். ஏன்னா அந்த டான்ஸ் ஆடணும் அப்படின்னாவே நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் டான்ஸே ஆட முடியும். அப்போ ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் எங்கடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காப்புல. அந்த ட்விஸ்ட் என்னடா அப்படின்னா, மொத்தமாக ஒரு டீமுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. ஒரு டீமில் மட்டும்தான் 5 பேர் இருக்காங்க. அரோரா, சபரி இவங்கெல்லாம் தான் சேர்ந்து ஒரு 5 பேராக வந்திருக்காங்க ஒரு டீமில் மட்டும். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு என்ன டாஸ்க்கு டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிக் பாஸ் கிட்டே சொல்லணும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் ஒரு டைமிங்கை வந்து கொடுப்பாப்புல. அது 30 நிமிடமாக இருக்கலாம், இல்லை 3 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை 4 மணி நேரமாக கூட இருக்கலாம், இல்லை 2 மணி நேரமாக கூட இருக்கலாம். அது பேஸ்ட் ஆன் பிக் பாஸ் வந்து எடுக்கக்கூடிய முடிவில் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த டீமுக்கு இவ்வளோ டைமிங் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான். அதுதான் நான் சொல்கிறேனே, பிக் பாஸ் கிட்ட தான் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் வந்து இருக்குது. ஸோ இப்போ 1 ஹவர் இல்லை ஒரு 2 ஹவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அந்த 2 ஹவர்ஸ் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து செகண்டை வந்து கால்குலேட் பண்ணணும். 1 2 3
4 அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ணும். 60 செகண்ட் வரும்போது 1 மினிட் ஆகும் இல்லையா? அப்போ அடுத்ததாக இன்னொரு ஆள் வந்து 1 மினிட் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் இங்கே யோசிச்சு பாருங்கள், இந்த 1 மினிட் அப்படிங்கிறது 60 நிமிடமாக மாறும் பொழுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவராக அதை கருதணும். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த செகண்ட்ஸை எண்ணக்கூடிய ஆட்கள் எண்டிக்கிட்டே வந்து இருக்கணும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 60 வரைக்கும் எண்ணணும். ஸோ 16 வரும்போது நிமிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணோம். அந்த 1 அப்படிங்கிற கவுண்டிங் வந்து 60 மாறும்போது ஹவர்ஸ் வந்து 1 மாறணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள், கிளாக் மாதிரி தான். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பண்ணணும். அதுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காப்புல. அது என்ன தெரியுமா? பிக் பாஸ் அவர்கள் அவங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து போடப்பட்டிருக்கும். ஓகேவா? அந்த டீமுக்கு இந்த டைமிங் தான் 3 மணி நேரம்னா 3 மணி நேரம்னு போடப்பட்டிருக்கும். அந்த 3 மணி நேரம் கரெக்டாக அவங்க கவுண்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது செகண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகுதா, இல்லை நிமிட்ஸ் வந்து ஏதாவது மிஸ் ஆகுதா, இல்லை ஒரு அவரே வந்து சீக்கிரமாக எட்டி முடிச்சுட்டாங்களா அப்படின்றத ரொம்ப ஃபேராக ரொம்ப கிட்ட வச்சு பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 3 மணி நேரம் அப்படின்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம், 2 மணி நேரம் 50 நிமிஷம், 2 மணி நேரம் 55 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி கிட்ட என்றாங்க அப்படின்னா ஓகே, தட்ஸ் ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும். ஓகேங்களா? பண்ணதுக்கு அப்புறம் தான் டான்ஸே வந்து ஆட முடியும். ஸோ அப்போ 3 ஹவர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு வேளை இன்கேஸ் ஒரு டீம் வந்து 2 மணி நேரம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு டீம் வந்து அதே 3 மணி நேரத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் 30 நிமிஷத்தில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு டீம் வந்து 2 மணி நேரம் 45 நிமிடத்தில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ யார் வின்னர் அப்படின்னா 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் வின்னர். கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த கவுண்டிங்கை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க தான் வின்னர் அப்படின்றது தான் இந்த டாஸ்க்குடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஸ்க்ரீன்ஸ் வந்து க்ளோஸ்டு தான் வந்து இருக்கும். திடீர்னு வந்து பாட்டு போடும்போது அதில் ஒரு பொட்டி இருக்கும். ஓகேங்களா? அங்கே வெளியே அந்த பொட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு காஸ்டியூம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த காஸ்டியூம்ஸை போட்டுட்டு இவங்க வந்து டான்ஸ் ஆடணும். அது எந்த மாதிரியான காஸ்டியூம்ஸாக கூட வந்து இருக்கலாம். ப்ளே பண்ணப்பட்டுரும் பாட்டு, அதுக்கப்புறம் இவங்க காஸ்டியூமை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு வந்து டான்ஸ் ஆடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி இந்த வாரத்தில் டான்ஸ் வந்து ஆட போகிறாங்க. ரியலாகவே சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது. செம்ம ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வந்து இருக்குது. இதை ஃபன்னாக கொண்டு போகிறாங்களா இல்லை சீரியஸாக கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ லிட்ரலாக இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து அதிரடியான ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீக் என்ன மாதிரியான டாஸ்க் வந்து நடக்க போகுது அப்படின்றத பிக் பாஸ் அவர்கள் இந்த சீசனில் தான் உடச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து என்ன டாஸ்க் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் டாஸ்க் தான் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டீமாக வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்களே, இந்த 3 டீமில் ஏதாவது ஒரு டீம் வந்து ஜெயிக்க போகுது. 3 நாள் வந்து டாஸ்க் நடக்கும். அந்த 3 நாளில் ஒவ்வொரு நாளைக்கும் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி வீக் வந்து யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்களோ ஸோ அந்த டீம் வந்து ஜெயிக்க போகுது. ஸோ அந்த ஜெயிக்கக்கூடிய டீமுக்கு வந்து டைரெக்டாக அடுத்த வாரத்துக்கு வந்து கேப்டன்சி டாஸ்கில் பங்கு பெறலாம் அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்ல. ஸோ இதுதான் வந்து காலங்காலமாக இந்த சீசனில் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாமே. பட் அதுக்கே பயங்கரமாக குஷி ஆகிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ரீ பாஸு அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த ஃப்ரீசிங் டாஸ்க் வந்து வருது அப்படின்னு சொன்னதுனால இன்னும் குஷி ஆகிட்டாங்க. மக்களே தயவு செய்து என்னை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்தி கதறி கெஞ்சி கூத்தாடி வந்து கேட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் வச்சாரு பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு, அதுதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டான ஒரு ட்விஸ்ட்டு. அது என்ன அப்படின்னா, இன்கேஸ் இந்த வாரத்தில் எந்த டீம் வந்து ஜெயிக்கிறதோ அந்த டீமுடைய ஃபேமிலி 24 மணி நேரம் இந்த வீட்டுக்குள்ளே வசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த பேருடைய ஃபேமிலி. ஓகேவா? ஸோ அதனால் எல்லோரும் பயங்கரமாக ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வர்றதே பெரிய கனவாக வந்து இருக்கும்போது அந்த ஃபேமிலியும் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, அதுவும் 24 மணி நேரம் ஒரு நைட் ஒரு பகல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே தங்கணும் அப்படின்றது அவங்களுடைய கனவாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்து பயங்கரமாக பண்ண போகிறோம், மாரத்தான் பண்ண போகிறோம், டான்ஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஹைப் ஆகி வேறு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்ததே கிடையாது.
பட் ஃபஸ்ட் டைம் இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்லணும் கமெண்ட்ஸில். ஆனால் நிறைய ஹைப் கொடுக்குறாருப்பா நம்ம பிக் பாஸ் அவர்கள். நிறைய சலுகைகள் இந்த சீசனில் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அதை எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக பண்ணிகிட்ருக்கானுங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை செய்யணும். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.